மோடியோட தியானம் வந்து இன்றோட முடிவடைகிறது சார். அதை எப்படி வெற்றியா பாக்குறீங்களா இல்ல தோல்வியா பாக்குறீங்களா? கடவுள் தான் காப்பாற்றணும்னு போய் நிற்கிறாரு. என்ன பண்ணுறது? கடவுள் தான். ஆமாம், இல்லாட்டி பண்ண தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யோகபுரியில் வந்து காவி வேஷமெல்லாம் போட்டு நிற்கிறானே, கடவுளே என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கிற நினைவுக்கு வந்திருக்காரு. இப்போ மோடி வந்து அந்த தியானம் இருக்காரு, அந்த இடத்துல சுத்தி வந்து கேமராக்கள் வந்து அதிகமா இருந்தது. பிக் பாஸே தோத்துரும் போல இருக்கு. அந்த அளவு கேமரா குவாலிட்டி வந்து விளம்பரத்துக்காக போகிறது தாங்க. அம்மாவை பார்க்கறதுக்கு கேமராவை கூட்டு போன ஒரே ஆள் அவர் தானே. அதானே சொல்லுவாங்க. அம்மாவை சந்திக்கிறதுக்கு போகிறதுக்கு கூட கேமராவை தூக்கிட்டு போகிற ஒரே ஆள் வந்து ஆள் தான். அப்படி அந்த மாதிரி ஆள் என்ன அது 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 மோடி வந்து மன அழுத்தம் வந்து அதிகமா இருக்கு. அவருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. அதுக்கு தான் வந்திருக்காரு. ரெண்டு வகையான காரணம். கடவுள்கிட்ட பாரத்தை போட்டாரு, மன அழுத்தத்திலிருந்து எனக்கு காப்பாற்ற வந்திருக்காரு. மருத்துவர்கள் ஆலோசனை பிரகாரம் தான். ஆயிடுச்சு. 2 முறை முதலமைச்சர், 2 தடவை பிரதம மந்திரி. இதுக்கு மேல ஆர்எஸ்எஸ்னுடைய விதிகள் பிரகாரம் ஒரு மந்திரியா இருக்க முடியாது. அடுத்த மோடியை யாரை நிப்பாட்டுவாங்க? இங்க வந்து என்டிஏ கூட்டணி வந்து கூட்டணி பலமா தான் சார் இருக்கு. ஆனா இந்தியா கூட்டணி வந்து அந்த மாதிரி இல்லையே. ஸ்டாலின் கெஜ்ரிவால் நேற்று அடிச்சு உதச்சிக்கிட்டாங்க, தெரியுமில்ல? ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் ஸ்டாலின் அட்மிட்டட். இன்னைக்கு வரல, என்னைக்காவது வாய் தவறி கூட மக்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்குதுன்னு பாஜக சொன்னதில்லை. அதை கவனிச்சிருக்கீங்களா? இந்தியா கூட்டணி உடஞ்சிடும், பிரதம மந்திரி யார் வருவான்னு தெரியாது, அவங்களுக்குள்ளார ஒற்றுமை இல்லை, இவன் ஏன் வரல? நீ வர்றதுக்கு காரணத்தை சொல்லு. இன்னைக்கு வரல. நான் அந்த கட்சி ஆரம்பிச்சிருந்து பார்க்குறேன். மக்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது, எங்களை யாரும் அசைக்க முடியாது. ஊர் அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்த பேசுறது. மக்கள் ஆதரவு இல்லாம சார் 10 வருடம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதை தான் சொல்றேன். அந்த டெக்னிக் உங்களுக்கு தெரியும். மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் மருத்துவர், அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? மோடியோட தியானம் வந்து இன்றோட முடிவடைகிறது சார். அதை எப்படி வெற்றியா பாக்குறீங்களா இல்ல தோல்வியா பாக்குறீங்களா? கடவுள் தான் காப்பாற்றணும்னு போய் நிற்கிறாரு. என்ன பண்ணுறது? கடவுள் தான். ஆமாம், இல்லாட்டி பண்ண தியானம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? மக்கள் ஆதரவு வெற்றி பெற்று விடுவோம்னாக்கா அவர் அதை பற்றியான இதில் போயிடுவார். கன்னியாகுமரியில் வந்து காவி வேஷமெல்லாம் போட்டு நிற்கிறானே, கடவுளே என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கிற நினைவுக்கு வந்திருக்காரு. அந்த கடவுள் வந்து எலெக்ஷன் கமிஷனர் வந்து ஆச்சரியம். இல்லை, இப்போ இந்த தியானம் வந்து எதற்காக சார்? வெற்றிக்காக தான். வெற்றிக்காக தான். என்னை எப்படியா காப்பாற்றுன்னு கடவுள்கிட்ட போய் வந்திருக்காரு. வேறு வழி. இப்போ இன்னையோட கடைசி கட்ட தேர்தல் வந்து நடக்குது சார். இப்போ மேற்கு வங்கத்தில் கடைசி கட்ட தேர்தல் நடக்குது. அங்க இருக்க ஒரு ஓட் பேங்கை குறி வச்சு தான் இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஓட்டு போடுறதா இருந்தாங்க அவங்க வங்காள மக்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் அந்த மாதிரி கேவலமாக இடம் போடாதீங்க. அதுக்கெல்லாம் நடக்காது. அதெல்லாம் நடக்காது. வங்காளிகளை வந்து தமிழர்கள் தாங்க தூக்கி விட்டது. விவேகானந்தர் வந்து சிக்காகோவுக்கு அமைச்சது ராமநாதபுரம் ராஜா தான். அப்புறம் தான் விவேகானந்தர் பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் வந்து நேதாஜி ஆக்கினது பட்டுக்கோட்டை கணபதிங்கிற மலையா கணபதினு பேர் வாங்கின அந்த மலையா கணபதி தான் நேதாஜின்னு மாற்றினாங்க. நம்ம தமிழர்கள்னா வங்காளிகளை யாருக்கு தெரியும்? ஒரு சின்ன தப்புனால பாரதியார் கிடைக்க வேண்டிய நோபல் பரிசு வந்து ரவீந்திரநாத் தாகூருக்கு போச்சு. ஆகாவென்று எழுந்தது பாரு யுக புரட்சின்னு ரஷ்யா புரட்சியை பற்றி பாரதியார் எழுதினார். கம்யூனிசம் மைண்ட் உள்ள நோபல் பரிசா இவங்க அத்தாரிட்டிஸு அந்த நிமிஷம் வரலும் பாரதியார் பேர் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கீதாஞ்சலி புக்கை படிச்சிங்கன்னாக்கா நோபல் பரிசுக்கான இலக்கியமே இல்லை. அது தாகூர் அதை விட அற்புதமான இதெல்லாம் எழுதியிருக்காரு. அந்த கீதாஞ்சலி அதுக்கான தகுதியான இது கிடையாது, அரசியல் காரணமாக கொடுத்தது தான். இப்போ மோடி வந்து அந்த தியானம் இருக்காரு, அந்த இடத்துல சுற்றி வந்து கேமராக்கள் வந்து அதிகமாக இருந்தது. பிக் பாஸே தோத்துரும் போல இருக்கு. அந்த அளவு கேமரா குவாலிட்டி வந்து விளம்பரத்துக்காக போகிறது தாங்க. அம்மாவை பார்க்கறதுக்கு கேமராவை கூட்டு போன ஒரே ஆள் அவர் தானே. அதானே சொல்லுவாங்க. அம்மாவை சந்திக்கிறதுக்கு போகிறதுக்கு கூட கேமராவை தூக்கிட்டு போகிற ஒரே ஆள் வந்து ஆள் தான். அப்படி அந்த மாதிரி ஆள் என்ன அது 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 அவங்களுடைய விளம்பர ஏஜென்ட்டை முதல்ல அவர் மாற்றணும். இந்த கேமரா வச்சுக்கிட்டு சேர்த்து போட்டு போடுறான் அந்த ஆள். குப்பை வாடுறது ஒரு மக்கள் சேவையில் குப்பை வாடுறதுக்கு அளவுக்கு எளிமையான மனிதன்னு காட்டுறதுக்காக ஒரு சீனை கிரியேட் பண்ணாங்க. அந்த குப்பையெல்லாம் நாங்கள் எப்படி போட்டோங்கிறதுமா சேர்த்து காட்டுவான். இந்த மாதிரி பப்ளிசிட்டி ஏஜென்ட்டு தப்பாக போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் காட்டுவாங்களே யாராவது? இதுவே ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணுறது தான். வேற என்ன? கடைசியாக கடவுள்கிட்ட கேட்குறாரு, எப்படியாவது காப்பாற்று, இந்த பதவி போச்சுன்னா நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? எப்படி அலெக்சாண்டர்கிட்ட புருஷோத்தமன் கேட்டான்னு வாங்கினேன், உங்களை எப்படி நடத்த வேண்டும்னு கேட்டான் அலெக்சாண்டர். மன்னரை போலன்னு எங்கள் வாத்தியார் இவங்க ஹிஸ்ட்ரி வாத்தியாருக்கு எழுதுவானுங்க. உண்மையில் என்ன நடந்ததுன்னா, நீ தோக்கடிச்சு விட்டியா, நாளையிலேருந்து சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டான். சரி நீ ராஜாவாக இருந்துக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டான். அதுதான் வடநாடு.
கடவுள் தான் காப்பாற்றணுங்கிறது தான் அவர் இன்னைக்கு வந்து தியானத்தில். இப்ப அதுதான் சார் கடைசி இன்டர்வியூ வந்து சொல்லியிருப்பீங்க, மோடிக்கு வந்து மன அழுத்தம் வந்து அதிகமா ஆமா. இருக்கு, அவருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. அதுக்கு தான் வந்திருக்காரு. 2 வகையான காரணம். கடவுள்கிட்ட பாரத்தை போட்டாரு. மன அழுத்தத்திலிருந்து என்னை காப்பாற்றன்னு வந்திருக்காரு. மருத்துவர்கள் ஆலோசனை பிரகாரம் தான் வந்திருக்காரு. அவ்வளவுதான். ஸோ மோடியை தோக்கடிக்கிறதுக்காகவே பாஜகவில் ஒரு உள்வேலைகள் நடக்குதுன்னு சொல்றாங்க சார், அது உண்மை தானே சார்? உள்விளைவுகள் இல்லை. இதை சாதாரணமாக நான் ஏற்கனவே நேராதரவு சொல்லிட்டேன். 75 வயசு ஆயிடுச்சு, 2 முறை முதலமைச்சர், 2 தடவை பிரதம மந்திரி. இதுக்கு மேலே ஆர்எஸ்எஸ்னுடைய விதிகள் பிரகாரம் ஒரு மந்திரியாக இருக்க முடியாது. ஆனால் அது வந்து ஒழிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ரூல் அவுட் பண்ணி வெளியே பண்ண போய்த்தான். முரளி மனோகர் ஜோஷி போயிட்டார், சுஷ்மா சிவராஜ் போனார், வாஜ்பாய் போனார், அத்வானி போனார், எல்லாம் போகும்போது இவர் மாத்திரம் எப்படி இருப்பார்? அடுத்த மோடியை யாரை சார் நிப்பாட்டுவாங்க பாஜக? அதான் அமித்ஷா தான் ஒரு வாரம் கெஜ்ரிவாலை சொல்கிறார். ஏன்னா கெஜ்ரிவால் தான் மோடியை கொண்டு வந்து அவரே சொல்கிறார். இங்க வந்து என்டிஏ கூட்டணி வந்து கூட்டணி வந்து பலமா தான் சார் இருக்கு, ஆனா இந்தியா கூட்டணி வந்து அந்த மாதிரி இல்லையே சார். எவ்வளோ உங்கள் ஆசை? இல்ல இப்ப இவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்க, இந்த சைடு ஒற்றுமையா ஆமா, அவங்க ஸ்டாலினும் கெஜ்ரிவால் நேற்று அடிச்சு உதச்சிக்கிட்டாங்க தெரியுமில்ல. ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் ஸ்டாலின் அட்மிட்டட். என்ன சார்? நீங்க தானே சொன்னீங்க இல்ல இந்தியா இப்ப கூட்டணியில் அடிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு ஒரு மீட்டிங் வந்து நடக்குது, அதுல வந்து மம்தா பானர்ஜி வந்து பங்கேற்கல. இப்ப அதே மாதிரி ஸ்டாலினும் பங்கேற்கல, அதுக்கு வந்து டிஆர் பாலு வந்து பங்கேற்க சொல்லியிருக்காங்க. இப்ப இதுவே ஒரு முரணா இருக்குல்ல சார்? இப்போ கட்சிக்கு தொண்டர் போயிருக்கிறாருல்ல. கட்சியினுடைய ஜனநாயக அடிப்படையில் பிறகு தலைவரே போகணுங்கிற அவசியம் இல்லை. எதுக்காக போகணும்? ஸ்கைப்பில் போட்டாக்கா ஸ்டாலின் நேரடியாக பேச போறாரு. தெரியாதா உங்களுக்கு? எங்கெங்க இருக்கீங்க? இல்ல இப்ப எல்லாரும் நேர்ல ஆஜராகும் போது அவரும் எதுக்கு தேவை ஆஜராகிறாரு என்ன சார். இருக்குது? ஒரு தலைவரா அப்படி கையை பிடிச்சிக்கிட்டு நின்று போஸ்ட் கொடுக்குறது என்ன தேவை இருக்குது? எல்லாத்துக்கும் தெரியும் இந்தியா கூட்டணி நல்லா இருக்குது. இன்னைக்கு வரல, என்னைக்காவது வாய் தவறி கூட மக்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்குதுன்னு பாஜக சொன்னதில்லை. அதை கவனிச்சிருக்கீங்களா? இந்தியா கூட்டணி உடஞ்சிடும், பிரதம மந்திரி யார் வருவாரு தெரியாது, அவங்களுக்குள்ளார ஒற்றுமை இல்லை, இவன் ஏன் வரல? நீ வர்றதுக்கு காரணத்தை சொல்லு. அவன் ஏன் வரல, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? சரி, அவன் வரல, நீ வர்றதுக்கான காரணத்தை சொல்லு. உன் கட்சி என்னவா இருக்கு? நிதின் கட்கரி மேலே சிஏஜி அறிக்கை விட்டு எதனால் விட்ட? யோகி ஆதித்யநாத்தை வந்து பை எலெக்ஷனில் தோக்கடிச்சு எதனால் தோக்கடிச்ச? இவங்க உன் அடுத்த கட்சியில் யோகியமா இவங்க இருக்கு. அடுத்த பிரதமர் வேட்பாளர்களா சார்? அவங்கெல்லாம் வர்றான்னு தானே ஒழிச்சு கட்டினேன். உன் கட்சி யோக்கியம் இருக்கிறது ஒரே கட்சி, அதில் கூட்டணியில் சேர்த்து கூட எவனும் வரல, இருந்தவனும் போயிட்டான். அப்படி இருக்கும்போது ஒண்டி கட்சி உன் கட்சிக்குள்ளாரே உனக்கு வந்து இவ்வளோ குத்து வெட்டு நடக்கும்போது நீ அவங்கள பற்றி கவலைப்படுற. இன்னைக்கு வரல நானும் அந்த கட்சி ஆரம்பிச்சது பார்க்குறேன். மக்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது எங்களை யாரும் அசைக்க முடியாது. ஊர் அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தன் பேசுறது இந்த மக்கள் ஆதரவு இல்லாம சார் 10 வருடம் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதை தான் சொல்கிறேன். அந்த டெக்னிக் உங்களுக்கு தெரியும். மக்கள் ஒரு பக்கம், தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை, சில நீதிபதிகள், இவங்களை வச்சுக்கிட்டு இந்த 1 லட்சம் பேரை வச்சுக்கிட்டு தான் பாஜக ஆட்சியில் இருக்கு. இப்ப அந்த டெக்னிக் வந்து இப்ப ராகுல் காந்தி அதை அவங்களுக்கெல்லாம் இவங்க தெரியலையா? புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அதனால தான் இப்போ நாங்கள் திருப்பி சொல்லிட்டோம். தேர்தல் ஆணையத்தை வந்து நீ வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வரலன்னா உனக்கு வெற்றிங்கிறது கிடையாது. ஏங்க பட்ட பகலில் பச்சை எத்தனை சதவீதம் ஓட்டு விழுந்ததுன்னு சொல்லுங்கிறதுக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்குதுங்க. அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் வந்து நம்பிக்கை இல்லாத இதாக இருக்குது. மக்கள் அத்தனை பேர் கேள்வி கேட்குறான். அந்த தேர்தல் ஆணையர் இன்னைக்கு ஒன்றும் பதில் சொல்லலை. ஆனா இப்ப அவங்க தரப்புல இருந்து 400 தொகுதிகள் வரையும் நாங்க வெற்றி ஆமாம், அது உத்தரவு போட்டார். 400 இடத்துல நான் ஜெயிப்பேன்னு சொல்லி அங்கே வேலை செய்யுன்னு சொல்லிட்டாரு. அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு தேர்தல் ஆணையர். தேர்தல் ஆணையருக்கு நம்ம சொல்கிறது ஒன்று தான், மோடிக்கு பயந்து 130 கோடி மக்களுடைய துரோகம் செய்ய போறியாங்கிறது தான் ஒரே கேள்வி. அவ்வளோதான் கேள்வி. ரொம்ப நன்றிகள் சார், எங்களோட இவ்வளவு நேரம் பகிர்ந்தமைக்கு.